ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஹார்ட் செய்வோல ஐடல், ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கம்பெனி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஜங்கு கப் சொல்கிறாங்க, சொல்லு காய் சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்போ எதுக்காக அந்த ஐடல்லாம் வச்சு ஆட் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. அப்புறம் அந்த பசங்க நம்பர் 1 தான் இல்லைன்னு சொல்ல. பிடிஎஸ் மேன் மெம்பர்னால் ரொம்பவே ஃபேமஸான பசங்க தான். ஆனால் எதுக்காக சடனாக சொல்கிறாங்க? ஏன் உனக்கு தெரிய சொல்கிறாங்க? இல்லைடா, ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க அவங்க சூஸ் பண்ணி நினச்சிருக்காங்க தான். இருந்தாலும் சொல்கிறாங்க, அங்கே பாரு, அவனுங்க ஜஸ்ட்டு ஃபேக்கான ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்து அவங்களை ஆட்சேட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய ஆர்ம்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த பிடிஎஸ் நடிச்சனால தான் நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஃபேக் ப்ராடக்ட், அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் நம்மளோட டீலை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அவங்களுக்காக நீ ப்ரொடக்ட் பண்ண சொல்கிறாங்க? அதுவா, அது ஒரு ஜஸ்ட் ரீசன் சொல்கிறாங்க. இல்லையே, சம்திங் இருக்கே சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்கு போயிடறாங்க. ஜங்கு கண்டு காய்தண்டா. ஜங்கு வந்து நம்பர் 1 செய்வோம் இந்த அதாவது இந்த கொரியாவில். அவர் ப்ராடக்ட் எல்லாமே நம்பர் 1 தான் இருக்கும். நம்பர் 1 கம்பெனி மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டாக இருப்பார். ரொம்ப ஹாட்டான ஒரு செய்வோம், ரொம்ப அழகாக இருப்பார். அப்படின்னு சரி ஒரு கம்பெனியில் பார்க்கலாம்டா. ஒரு 6 பசங்க நின்றுருக்காங்க. சார் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு நம்பிச்சு, உங்களுக்கு ஒரு ஆட் ஷூட் வந்துருக்கு சொல்கிறாங்க. ஆட் ஷூட் ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து கூப்பிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு போகலாம்னு நினச்சோம். ஆனால் அது ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப நிறைய ஃப்ராட் இருக்குது, ஃபேக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூப்பிட்டு வந்து ஜியோன் கம்பெனி, அங்கே தான் நீங்கள் எல்லோரும் போகிறீங்க, ஆட் ஷூட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இவங்களாம் ஓகே சொல்கிறாங்க. ஜியோன்ற நம்ம நேமுக்கு எடுத்தும் ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இப்போது ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கார் இருக்குது. இந்த காரு பிஹேட்டோட காரு, அது செக்யூரிட்டி கார்டு அந்த கார் இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களோட கார், இன்னொரு கார் பின்னாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி இன்னொரு கார் இருக்குது. என்ன இன்றைக்கி இத்தனை கார் சொல்கிறாங்க? அதுவா, அந்த கம்பெனிலேருந்து ஒரு கார் அமைச்சிருக்காங்க சேஃப்டிக்காக சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அம்மா சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு இவங்களாம் பேசிக்கிறாங்க. அவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன், நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும்னு நினச்சிருப்பாரு சொல்கிறாங்க. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக கார் போயிட்டுருக்கு. இங்கே ஃபைனலாக இந்த ஒரு கம்பெனிக்கு போகுது. கம்பெனியில் அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த ஐடல்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஷூட் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் சின்ன ஒரு பின் ட்ராப் சவுண்ட் கூட வரக்கூடாது. அப்புறம் அவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவங்களோட ப்ரைவஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், தெரியுதுல சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ இன்னொரு பசங்க வராங்க. ஏக்கா சொல்கிறாங்க. சொல்லு மேக் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஜங்குக்கு பெருசாக அவனுக்கு டைமே இல்லை இந்த இதெல்லாம் அந்த கேப்பை பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தும் இந்த பாய் மெம்பர்ஸ் வந்து பாய் பேண்ட் இருக்காங்க, இவங்களை பற்றி மட்டும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு எப்படி சொல்கிறாங்க. அதுதானே எனக்கும் தெரியல, நானும் கூடவே இருக்கேன், என்னால் அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது ஃபைனலாக இங்கே பாரு அவங்களாம் வந்துட்டாங்க, வா போய்ட்டு வெல்கம் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போது ஒரு மேனேஜரு, அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் காய் மேக் எல்லாம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வச்சு நின்றுருக்காங்க. ஃபைனலாக ஒவ்வொருத்தங்களும் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து வெல்கம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே லிஃப்ட்லேருந்து எல்லா இடத்தையும் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, எல்லாத்தையும் சேஃபாக யாரும் அவங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அழகாக வச்சுருக்காங்க. ஃபைனலாக மேலே வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனிக்குள்ளே வராங்க. எவ்வளோ பெருசு இருக்குடா சொல்கிறாங்க. ஆமாண்டா செம பெருசு இல்லை சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ பார்த்ததே இல்லைடா சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு தனித்தனி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தனித்தனி ட்ரெஸ்ஸிங் ரூம்ட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாவ் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அது இங்கே பாருங்கள் சார், இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்காக மட்டுமே, ஆட் ஷூட் முடிகிற வரைக்கும் இங்கே யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் எங்கேனாலும் ஃப்ரீயாக போகலாம், கால் பேசுனாலும் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. யாருக்கும் பயப்பட தேவையில்ல சொல்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு ஹாப்பியாக எடுத்து பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அம்மா நீ எதுக்கு? நானும் பார்க்குறேன், ஒரு 1 வீக்காக ரொம்ப அப்செட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லையே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், 1 வீக்காக அப்செட்டாக இருக்கேன், என்ன ரீசன் சொல்கிறாங்க. டே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, உண்மையாக ஒன்றும் இல்லை சொல்லிக்கிட்டே வராங்க. டே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இதை ஒரு பர்சன் கேமராவில் பார்க்குறாங்க. கோபமாக வருது. கேட்டால் சோல்மேட்டுன்னு சொல்லுவோம், எப்படி ஃப்ளட் பண்ணுறாங்க பாரு சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் இங்கே வந்திருக்க இடத்துல கூட அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்னுட்டே இருந்தால் அங்கே இருக்க ஜிம்னுட்டே தான், அங்கே பாரு நான் ஒன்றும் இல்லை நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஓகே இப்போ ஸ்மைல் பண்ணு அப்படி சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் க்யூட்டாக ஸ்மைல் பண்ண வைக்கிறாங்க. ஜிம்மில் ஸ்மைல் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கான இதெல்லாம் அந்த குரூப் ஆட்ஷூட் தான் ஃபஸ்ட்டு, அதனால் எல்லோரும் அவங்களுக்கான ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே அந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அவங்க கையில். இப்போ அவங்களும் அந்த ஷூட்டை பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது சோலோவாக பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாமே காஸ்ட்யூம் சேஞ்சஸ் ஆகுது, ஏன்னா அவங்க வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ஜிமினுக்கு ஒரு ஓப்பன் கோட்டு, அது ஒரு நெக்லஸ் தான் போட்டு அதை ஒரு நெக்லஸ்க்கான ஒரு ஆட் தான் அது. அதனால் வந்து ஒரு ஓப்பன் கோட் போட்டிருக்காரு. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கார். இப்போது அவங்களும் ஒவ்வொருத்தவங்களாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிமின் ரெடி ஆகிறது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த கேமராமேன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப டீப்பாக க்ளோஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா என்ன ஜிம்னுக்கு எடுக்கல, மற்றவங்க தான் எடுக்கிறாங்க. இதை பார்க்குற அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக
ஆகுது. ஏய்க்கா எப்படி சொல்கிறாங்க, சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த கேமராமேனை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இப்போது அந்த டே தானே இப்போ எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டேக்கு அப்புறம் ஜிமின் இருக்காங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. டேக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணதும் நிறுத்த சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நிறுத்தன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம காமி போகிறாங்க. இங்கே டேவோட ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதும், இது சோலோ ஃபோட்டோ ஷூட் தான் முடிஞ்சதும், இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இதை நிப்பாட்டுங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பேண்ட் மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் போய் சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றோம். இல்லை அவர் ஒரு பொறுமை, நீங்கள் வாங்க சூடாக இருக்கும் சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு வந்து வேறு ஒரு ரூமில் விட்டுறாங்க. இங்கே பார்த்தா எல்லா வகையான ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம். இப்போ இவங்களும் ரொம்ப பசிக்குதா சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்னே போகிறோம் சொல்கிறாங்க. அவங்க வருவான், நீ வா சாப்பிட சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ டேவும் சாப்பிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் லேட்டாக எனக்கும் தான் பசிக்குது, ஒன்றா சாப்பிட்றான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாங்க காய்கிட்ட, என்ன சார் ஏன் எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளில போய்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு பர்சன் தானே இருக்காங்க சொல்கிறாங்க. அதான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அவருக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. உனக்கு ஃபுல் பேமெண்ட் வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் போயிடுறாங்க. இந்த பக்கம் காய் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. நான் அனுப்பிட்டேன் சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் ஒரு பர்சன் அந்த மாஸ்க் வேர் பண்ணிட்டு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஒயிட் கலர் ஷர்ட்டு அப்படி 2 பட்டன் ஓப்பன் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அப்படி வந்து என்ட்ரு ஆகிறாங்க அந்த ரூம்குள்ளே, அந்த ஃபோட்டோ ஷூட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஒரு பட்டன் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து கேமரா இருக்கும், சிசிடிவி கேமரா, அதையும் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த பர்சன் நம்ம பார்க்குறாங்க, எடுக்கலாமே அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எதுவும் சொல்லாமல் அப்படி அமைதிட்டுருக்காங்க. ரெடி அப்படி சொல்லிட்டு இப்போ அவருக்கு வந்து கேமரா கிட்ட போயிட்டாரு. இப்போ ஜிம்மும் போஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே ரசித்து எடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு பிக்சரும். இப்போ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடுறாங்க. ஓகே இப்போ முடிச்சு போகலாமா சொல்கிறாங்க. இல்லையே இன்னும் முடியலையே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இன்னும் ஃபோட்டோ ஷூட் முடியலையே சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அங்கே இருக்குது ஜங்கு தண்டா ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஜிம்முடைய அப்படியே ஷர்ட்குள்ளே போய் ஹேண்ட் வர்றாரு. அந்த ஓப்பன் கோட்டில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குத்தை பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு என்னோட ஒய்ஃபையும் அப்படி கோவமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜிம் தான் தள்ளி விடுறாங்க. ஜங்குக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சொல்கிறாங்க. என்ன ஆச்சா சொல்கிறாங்க. நான் தான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆனால் நான் நம்பலை சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்குக் போதும் இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கு மேலே எதுவும் பேச வரும்ல. ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சா போட்டோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குத்தை பார்க்குறாங்க. என்ன உனக்கு என்ன இப்போ கோவம் வருது சொல்லிட்டு ஜங்குதா ஜிமின் அப்படி இந்த வால் பெயின் பண்ணுறாங்க. பாரு எதுக்கு உனக்கு கோவம் வருது, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உன் மேலே கோவப்படல, நான் போகணும்னு நினைக்கிறேன் விட்டுறியா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்லிட்டேன், நாங்கள் நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கூட நீ இதே மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஜங்கு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் அப்போ அவங்கள பற்றி அந்த ரூமர்ஸாக போயின்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் போயிட்டு அப்படியே நாங்கள் ஒரு சேருக்கு போய் உட்காராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் போகலான்னு பார்க்க நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் பிடிச்சி எடுத்து அப்படியே லேப்பில் உட்காருக்குறாங்க. இப்போ என்ன ஒன்று பிரச்சனை, ஏதோ 2 ஓப்பனாக கேட்க சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொன்னேன் உங்களுக்கு ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்டில் நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க என்னோட அம்மா அப்பாயிண்ட் பண்ண ஒரு பொண்ணு சரியா, அதனால தான் அவங்களை என்னால் ஜாப் விட்டு எடுக்க முடியல, இதுதான் ரீசன். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பவமும் இல்லைடா, அது எல்லாமே ஜஸ்ட் ரூமர் தான் சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் 2 பேரும் கப்பல் ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏன் ஜிமின் இப்படி இருக்க நீ, என்னால் முடியல, எனக்கு பாரு உன்னை நான் 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்து உன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியாதுல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ தான் என்னை சீட் பண்ணிச்சாங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு இதே மாதிரிலாம் பேசாதான், நான் இந்த ரூம் கூட பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. ஜிமின் ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்குத்தை பார்க்குறாங்க. அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே லைவ் ஆன் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் கேட்குற என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ ஆன் பண்ணவா, இந்த பார் ஜிமின் என்னோட ஒய்ஃபை நான் ஆன் பண்ணி சொல்லவா சொல்கிறாங்க. ஜிமின் பயமாக இருக்குது, ஃபோனை வாங்கி கட் பண்ணி தூக்கி போட்டுறாரு. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னோட கரியர் சொல்கிறாங்க. அப்படியா உன்னோட கரியருக்காக தான் நீ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், நான் இல்லாமல் வந்துட்டு உனக்கு விட்டு கொடுத்துன்னு இருக்கேன். நான் உன்னை எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் உனக்காக. ஆனால் நீ ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை சண்டை போட்டே இருக்கல சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடணும், உனக்கு காரணம் தேடணும், என்னை விட்டு போகிறதுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி ஒன்றும் பண்ணல, நீ தான் அப்படி பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜிம் நடுறாங்க. அங்கே பாரு அழாத, எது தானே என்கிட்ட கத்தி பேசுறதுல அடிச்சிருச்சு, சும்மா அழகிற விட வச்சுக்காது, எனக்கு பிடிக்காது அழுதா சொல்லிட்டு ஜங்கு திட்டுறாங்க. இங்கே ஜிமின் ஜங்கு 2 பேருக்கு சண்டை போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்மில் அந்த டோர் வந்து நாக் ஆகுது. ஜிமினுக்கு பாரு முடிச்சுட்டே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டக்கு நம்ம ஜங்கு தான் ஒரு மாஸ்க் கிளியர் பண்ணி வந்துருப்பாரு. இப்போ டக்குன்னு போக அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே தான் நினச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. முடிச்சு வா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போயிட்டு நினச்சவங்க டே தான் அந்த ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்றா சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. பாரு சாப்பிட்டு ஏற்கனவே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக டயட் இருந்திருக்கா, சரி சாப்பிடவே இல்லை, அதை ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு இல்லை சாப்பிட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் சாப்பிட
அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜிமினும் சாப்பிட்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் தான். நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் நான் பாரேன் சொல்லி பார்க்குறாங்க. பின்ன எதுக்கு லவ் பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டு, உனக்கு எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். அப்படி இருந்தும் கூட உனக்கு எவ்வளோ பாசமே இல்லை, நம்பிக்கையே கிடையாது ஜிமின் உனக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி இருக்க, 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸில் என்னைக்காவது நான் வந்துட்டு கொஞ்சமாவது உங்ககிட்ட வந்துட்டு வேறு மாதிரி ஹார்ஷாக நடந்துருப்பேனா? உனக்காக வந்து பார்த்து தானே பண்ணுறேன். அப்படி இருந்தும் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது, எனக்காகதா அப்படின்னு நம்பலையா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படி ஹெட் அப்படி டேபிள் வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு எங்கே உள்ள ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சுட்டு நான் கிளம்புறோம் சொல்கிறாங்க. இங்கே காய் வைக்க தான் பார்க்குறாங்க. ஓகே நீங்கள் ஒரு நிமிஷம் எங்கள் பாஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருங்க சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே வந்துட்டு இந்த என்னோட பாஸ் ரூமுக்கு வாங்க சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா ஜங்க் தான் அப்படி டேபிளில் ஒரு மாதிரி டேஸ்டர் உட்காந்துருக்காரு. நம்ம டேஸ்ட் வந்துருக்காரு கண்ணில். இப்போ நம்ம காய் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு எதிர்த்து ஆய்ஸ் அப்படின்னு டிஃபன் பண்ணுறாங்க. ஹைட்டை ஒரு டேஸ்ட்டுக்கு டக்குன்னு வெயிட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே இவங்களாம் கிளம்புறாங்களா, மட்டும் பாய் சொல்லணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் எல்லோரும் சைன் பண்ணிட்டீங்களா? நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம், எனக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மிஸ்டர் ஜவுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிமினு பார்த்தா ஜிமினுக்கு ஜங்கு கூட கண்ணை பார்த்தா நல்லா தெரிஞ்சிச்சு ஒரு டேஸாக இருக்குது சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சரி ஓகே நைஸ் டு மீட் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹேண்டை வந்து கொடுக்குறாங்க. ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ஓகே சேஃபாக போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. இப்போது ஒவ்வொருத்தவங்களும் போங்க. இப்போ போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. கார் வரைக்கும் என்ன கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ காய் பக்கம் போகிறாங்க. பட் எல்லோரும் மட்டும் நடந்துருக்காங்க. இப்போ ஜிமின் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க என்னுடைய பவுச் விட்டுருட்டா போய் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் விட்டுட்டு வராங்க இந்த ரூம்குள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா அவரும் டேஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்க் வந்துட்டு அந்த மிட்டாஸ் பார்த்த போய் அப்படி திரும்பி நின்றுருக்காரு. ஜிமின் ஓடி போய்ட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேக் சைடு தான் ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் தெரியுது நல்லா யாருன்னு சொல்லிட்டு எதுக்கு ஹக் பண்ணுறப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சாரி ஜங்குக்கு பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் டன் பண்ணுறாங்க. ஏன்டா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ எப்போது நான் ஹர்ட் பண்ணுறேன் இல்லை, 1 வீக் வேணும்னே தான் என்கிட்ட பேசாமல் இருக்க, அப்புறம் எனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குற, எப்போவுமே நீ ஹர்ட் பண்ணுற தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஒரு மாதிரி அழுறாங்க. ஜிமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சாரி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் தான் மட்டும் சொன்னேன், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவனை பற்றின வந்து ரூமர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு ஐடல், நான் ஒரு நம்பர் 1 CEO, என்னை பற்றியும் ஆர்டிகல் எழுதுன்னு செய்வாங்க. அப்போ என்னை பிடிக்காதவங்க என்னை பற்றி தப்பாக எழுதுன்னு செய்வாங்க. அப்படி தானே செக்ரட்டரி என் கூட வச்சு பேசினாங்க. இனிமே வந்துட்டு என்னோட அம்மா அப்பாயின் பண்ண பொண்ணுடா, அவளுக்கு வேலை விட்டு தூக்க முடியாது, நல்ல பொண்ணு தான், என்ன ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது மற்றபடி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பாரு அவள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிட்டோம், என்னோட பார்வை அவகிட்ட போகுது, நீ என்ன நம்பலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மில் ரொம்ப அழுறாங்க. என்ன ரொம்ப லவ் பண்ணிச்சாங்க, உன்னை விட்டுருன்னு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இது என்ன விட்டுருன்னு பயமாக இருக்கா, இல்லை நான் தான் பயப்படுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு தான் பயமாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா நான் ஒரு ஐடியலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க, எனக்கு பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. ஆனால் உனக்கு அப்படி இல்லை, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும், உனக்கு பிஸ்னஸில் வேணும் எனிமி இருக்கலாம், ஆனால் மற்றபடி எல்லாருமே லைக் பண்ணுவாங்கல்ல, உனக்கு எத்தனை பேர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, உன்னோட பிஸ்னஸ் ஃபீல்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் எத்தனை பேர் வேணாலும் ஃபீல்டில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டுமே, ஆனால் என்னோட மனசில் யார் இருக்காங்கன்னு தெரியுங்களா. நீ தானே இருக்க, 5 இயர்ஸ் ஆகுது உங்களை லவ் பண்ணி, நீ ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ணண்டா, நீ ஏன்டா அப்படி இருக்க சொல்லிட்டு ஜங் கேட்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகப்படுற, எல்லா விஷயத்தையும் சந்தேகம் உனக்கு, அவ்வளோ வந்துட்டு என்கிட்ட வந்து கோவப்படுற, சண்டை போடுற, ஹாப்பியாகவே இருக்க மாட்டேங்கிற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. லாஸ்ட் டைம் கூட நியூ இயருக்கு நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டா, அப்புறம் கிறிஸ்மஸ் வந்துச்சு அதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டேன், எப்போயாவது என் கூட இருக்கியா, என் கூட இருந்திருக்கியா, என்னை பற்றி யோசிச்சிருக்கியா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வருது. ஜங்க் பேசிட்டே இருக்காங்க. ஜங்க் இது இப்படியே விட்டா பேசிட்டே இருப்பா சொல்லிட்டு ஜிமின் போயிட்டா. ஜங்க் கூட அப்படி இப்படி போயிட்டா பெக் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வரா. ஜங்க் பார்க்குறாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு லாங்காக ஒன்று வேணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங்க் போயிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் ஜங்கு பேக்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு இதுக்கு மேலே நான் ஹர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன், ஓகேவா, நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், ஓகேவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்காது. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க, பாரு நீ மட்டும் இதே மாதிரி என்கிட்ட அகைன் சண்டை போட்டு இந்த மாதிரி என்னோட டவுட்டாக வந்து என்கிட்ட பேசுறதுன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். பார் ஜிமின் தான் என்னோட ஒய்ஃபு, என்ன ரூமர்ஸ் வந்து மற்றவங்களை வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். உன்னோட கரியர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், ஓகேவா. அகைன் இதே மாதிரி ஃபைட் பண்ணால் இந்தளவுக்கு பொறுமையாக பேச மாட்டேன், நீ நல்லா தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சாரி இந்த மாதிரி பண்ண முடியாது, இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. உனக்கு நான் மட்டும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போ எனக்கும் அப்படி தானே இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் அண்ட் ஜங்க் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. அண்ட் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சிட்டா, ஓகேங்களா. இப்போது ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. உன்னோட அம்மாவுக்கு தான் சொல்கிறாங்க, உன்னோட ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு சொன்னாங்க தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் உன்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாது நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. அங்கே பாரு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை, கொஞ்சம் ரிச்சான ஒரு பையனை ஃபியான்ஸை ஃபிக்ஸ் பண்ணதே நான் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் பின்னா என்னோடய ஒய்ஃபு இன்னொரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு போனால் என்ன, அங்கே பாரு உன்னோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, எவ்ரிதிங் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜிமின், உனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு பயமாக இருக்காது. அது ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்புறம் டே கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க
அப்படின்னாங்க சொல்கிறாங்க. அது நான் அப்செட்டாக தான் சொல்கிறாங்க. யார் நீ அப்செட் ஆந்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அப்செட்டாக தான் சொல்கிறாங்க. ஓ அப்செட்டாக இருந்தியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி வந்து டேரெக்டாக அந்த கேபினுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இதோட கம்பெனி தானே, உங்களோட ஹஸ்பண்டோட கம்பெனி தானே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இங்கே பாரு அது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் இப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரே டைம்கிட்ட சொல்லலை. என்ன பண்ணுறேன், டக்குன்னு இந்த லேப்டாப் ஆன் பண்ணுறேன், இப்போது ஆன் பண்ணிட்டு லைவ் கனெக்ட் பண்ணிடுறேன், நீயும் நான் தான் பார்ட்னர் சொல்லவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு பயமாக இருக்க வேண்டாம் ஜங்குக்கு, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் ஓகேவா, இல்லைனா நீ இப்படி பண்ணுறதுக்காக எனக்கே சொல்லுவேன் சொல்கிறாங்க. அம்மா நீ சொல்லு, நானா இல்லை கரியர் வந்து யார் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாறி இருக்கா அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது இல்லை ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜிம்மு கிட்டே வராங்க. இங்கே பாரு ஒவ்வொரு டைம் வந்து கிஸ் கொடுத்துட்டு ஏமாத்தலாம் நினைக்காத, கிஸ் எப்போதும் வந்து ஒர்க் ஆகாது சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு புரிஞ்சுது ஜங்கு கொஞ்சம் கோவமாக சீரியஸாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் தான் அவருடைய ஹேண்டை காமிக்கிறாரு. அப்படி காமிக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அதில் ஜிம்மோட அந்த வெட்டிங் ரிங் இருக்குது. இதை பார்த்தா ஜங்கு ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ அவரோட ஹேண்டில் இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நான் அமைதியாக இருக்க ரீசன். ஏன்னா நீ எந்த ஒரு சுச்சுவேஷனும் இதை கரெக்டானதே இல்லை, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கேன் சொல்கிறாங்க. இல்லைனா சொல்கிறாங்க பிஹேட்க்கு முன்னாடியே வந்து நின்றுட்டுருப்பேன் ஓகேவா, என்னோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நிற்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் மாதிரி இருக்கு. சாரி தயவு செஞ்சு சாரி, நான் கோவப்படல, 1 வீக்காக உங்கள்கிட்ட சண்டை போட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சா, உங்ககிட்ட அதை காமிக்க வேணான்றதுக்காக தான் உங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. உண்மையாக சாரியே சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக ஜங்கு கூட சாரி கேட்டிருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு நம்ம கம்பெனிக்கு வந்துருக்கா, நம்மளோட ஹஸ்பண்ட்ரா, என்னோட ஒய்ஃப் வர, நீ ஏன் இப்படி இருக்கா, வந்தது என்கிட்ட பேசணும் பார்க்கணும், உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா அப்படின்னு கோவம் என் மேலே சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட ஜங்கு கூட இன்னொரு பொண்ணை வந்து கம்பேர் பண்ணி பேசினா எனக்கு எவ்வளோ கோவம் வரும், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை எடுத்து காமிக்கிறாங்க. ஜங்குக்கும் அவங்களோட செக்ரட்டரிக்கு தான் வந்துட்டு மிஸ்டர் ஜியோன்னு அவங்க செக்ரட்டரி தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒய்ஃபாக இருக்க எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு தெரியுமில்ல அவங்களோட ஹஸ்பண்ட் எவ்வளோ கிரேஸியாக அவங்க ஒய்ஃப் வந்து லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன பயம் உனக்கு, என்ன பயம் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும் ஒருவேளை அவங்களுக்கு பெட்டராலியே சொல்கிறாங்க. நீ பெட்டராலியா அப்படின்னு யார் சொன்னால் சொல்கிறாங்க. ஏன்டா நானும் வாண்டடாக உன்ட்ட லவ் சொன்னேன், அதுவும் நீ வந்து ஒரு ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஜிம்மில் தானே உனக்கு எனக்கு தெரியும். இன்றைக்கி வர நீ ஐடலாக எல்லாருக்கும் தெரியல, ஆனால் நீ எப்போ உனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்தணும் அப்படி லவ் பண்ணுற, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ என்கிட்ட லவ் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் உன்னை ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போனது ஏன்னா மறந்துட்டே என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை எல்லாத்துலையும் கூட சப்போர்ட்டாக இருந்ததுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு எதில் சப்போர்ட் இல்லை, உன் பேக் போன நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோதான் சரியா, ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆசைப்படுறோம் அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ தான் அது எனக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டியே சொல்கிறாங்க. ஏன்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நான் கேட்டதும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு இதை விட ஒரு பெரிய ரிவார்டு கூட ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதான் சொல்கிறாங்க. அப்படியா எப்போ கொடுப்பா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு கிட்டே வராங்க. இங்கே பாருங்கன்னு அதை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது வந்துட்டு சொல்கிறாங்க இந்த வருஷம் நியூ இயர்லாம் சொல்கிறாங்க, இந்த வருஷம் நியூ இயர்லாம் சொல்கிறாங்க, அது நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லு என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் இப்போ எனக்கு டைம் ஆகுது, யாராவது எனக்கு தேடுறதுக்கு நான் போகணும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. அது சர்ப்ரைஸ் பாய் அப்படி சொல்லி ஜிம்மின் ஓடி போயிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அச்சோ சொல்லிட்டு ஒரு கிட்ட பார்க்குறாங்க. இங்கே பாரு உன் மேலே நான் எவ்வளோ கிரேஸாக லவ் வச்சுருக்கேன், எவ்வளோ அப்படி தான் என் மேலே லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் உனக்கு சந்தேகம் வருது பாரு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. யூஸ்வலாக நான் தான் பாசிட்டிவாக ஜெலஸ் ஆகிறேன்னு நினைப்பாங்க, ஆனால் இவனோட ஜெலஸ் இருக்கே இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப டேஞ்சர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இருந்தாலும் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை சுற்றி எப்போதும் பாடி கிடச்சிட்டே இருக்காங்க, அதுவும் என்னோட சைட்லேருந்து. ஏன்னா உனக்கு எந்த ஆபத்தும் நான் வரவிட மாட்டேன் சரியா, நீ எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க இந்த பிளேஸ் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தானே தெரியும், நான் உன்னை அப்படியே விட்டு கொடுத்துருவேன், நான் உன்னோட கரியெல்லாம் ஸ்பாயில் பண்ணவே மாட்டேன், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், என்ன என்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் மட்டும் போதும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜிமின் எப்போ பார்த்தாலும் ஜங்கு கூட சண்டை போட்டே இருப்பார், அந்த ரீசனால் தான் இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அப்படி வராங்க. இப்போ பார்க்குறாங்க கிடச்சிச்சா சொல்கிறாங்க இவ்வளோ நேரமாக சொல்கிறாங்க, அது தேடிட்டு இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கன்னா வச்சுட்டு தேடிட்டே சொல்லிட்டு வா சொல்லிட்டு இப்போ காரில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கூட தான் டெக்ஸ்ட் வருது, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூன்னு நம்ம ஜங்கு ஜிமின் ரிப்ளை பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. அம்மா இப்போ எங்கே நீ வந்துட்டு நியூ இயர்க்கு எங்கே போக போகிற, வீட்டில் இருக்க போறியா இல்லை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க போறியா, என்ன பண்ண போகிற சொல்லிட்டு கேட்குறாங்க. மோசான் போறியா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. இல்லை நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாமா சொல்கிறாங்க. ஒன்றா இல்லைடா நானுமே என் வீட்டுக்கு போகணும், அப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தான்டா போகிறோம், ஒன்றா சொல்கிறாங்க. நம்ம வேணால் பிஃபோர் 1 டே எப்படி லைவ் பண்ணுவோம், எல்லாருக்கும் நியூ இயரில் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் லைவ் விஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஓகே ஹேங் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ அன்றைக்கி லாஸ்ட் டே கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அங்கே பாருடா கான்சர்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரே சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த நியூ இயர் வந்துட்டு நான்
ஹேங்ஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஹேங்ஸ் கூட என்னடா சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போல சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்புறமா தான் போவோம். ஸோ என்னால் வர முடியல, சாரி சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஃபோனை க்யூட்டாக கட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த லாஸ்ட் டே கான்சர்ட் ரொம்ப ஹாப்பியாக நடந்திருக்கும். நான் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க 6 பேரும் விஷ் பண்ணிட்டு கீழே இறங்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க, எல்லாரும் டேம்லேருந்து அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஒரு கார் லக்கேஜை ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது இந்த அங்கிள் டிரைவர் கேட்குறாங்க, சார் இப்போ எந்த வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க, எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் நேம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிம் தான் பார்க்குறாங்க, அவர் லக்கேஜில் இருக்கிட்டு அப்படியே அந்த ஒரு வீட்டுக்குள்ள போகிறாரு. போயிட்டு டோர் பிள்ளை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அப்படின்றவங்க மாதிரி ஜம்ப் ஆகுறாங்க. அந்த பர்சன் அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு ஜிம்லையும் அப்படி கேட்ச் பண்ணிட்டு அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. காலையில் லாக் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கள் என்ன அதிசயமாக என் கூட என்னை பார்க்க வந்துருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன அதிசயம் என்னை பார்க்கணும் வர சொல்லியிருக்க, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க என்னை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக ஆமாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அந்த இடத்துல பார்க்குறப்ப சொல்கிறாங்க. ஏதோ சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சர்ப்ரைஸ்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க அது சர்ப்ரைஸ்லாம் இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் ஆசை அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் இந்த பிளேஸாக சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. அது எப்படி சொல்கிறாங்க, அந்த இடத்துல நான் உன்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணேன், உனக்கு அந்த இடத்துல ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்ல சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்க டிக்கெட் புக் பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே நைட் தான் வந்துட்டு நம்ம நியூ இயர் வரப்போது. நம்ம ஜங்குக்கு ஜிம் 2 பேர் லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா எனக்கு எதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாகிறாங்க. ஃபைனலாக இங்கே ஜிமின் ஜங்குக்கு 2 பேருமே கிளம்புறாங்கடா. இவங்க வரது வந்துட்டு பாரிஸ் தான். ஓகேங்களா, பாரிஸ்க்கு தான் வராங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்காங்க. இங்கே அவ்வளோ நம்ம ஜிமினுக்கு பாரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு ஜிமினுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணது பாரிஸில் தான். அதனால் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காரு. இங்கே பார்க்குறாங்க, என்ன தான் உனக்கு இங்கே ப்ராப்ளம், என்ன தான் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த ஏர்ஃபீல்டு அவருக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு இங்கே கன்ஃபர்ஸ் பண்ண ஜவுங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ போய் கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் உன்னை சொல்லுவேன் சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், நைட் 12 o'clock வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே வெயிட் பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன் பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஏதோ எனக்கு ஹாப்பியாக தான் சரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. அது நைட் டே ஃபுல்லாக 2 பேரும் நல்லா சுற்றிருப்பாங்க. இப்போ நைட் தண்டா ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேரும் ஜிம்மில் 2 பேரும் ஹேண்டு பிடிச்சிட்டு நடந்து வராங்க, வாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக அவங்க இந்த டவருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அந்த பாரிஸ் டவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே நிறைய பேர் அந்த டவருக்கு முன்னாடி கப்பல்ஸ் நின்றுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சில பேர் இந்த நியூ இயர் விஷயம் வந்து அங்கேருந்து போக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசைக்காக வந்திருக்காங்க. அவ்வளோ கப்பல்ஸ் இருக்காங்க. அந்த கப்பல்ஸ் நடுவில் தான் ஜிம்னு ஜங்கு ஒரு கப்பலாக நிற்கிறாங்க. எப்படிலாம் 2 பேரும் மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க, ஹேட்லாம் போட்டிருக்காங்க. அதில் அவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ரெக்கனைஸ் பண்ண முடியாது. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு பார்க்குறாங்க, என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. இங்கே எதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி நம்ம ஜங்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக டைமிங்கே கவுண்டிங் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஒவ்வொரு டைமாக கவுண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் வந்து பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபைனில் இங்கே நிறைய பேர் ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதை யாரும் கேமராவில் போடலாம், அதை டிக்டாக் மாதிரி போடலாம் சொல்லிட்டு எல்லாரும் அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 12 o'clock ஆகும்போது நம்ம ஜிமின் வந்துட்டு வெள்ளி மேரிமே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு டெலிவர் பண்ணிடுறாங்க. அப்படியே அங்கே எல்லோரும் டர்ன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது, ஃபெமிலியராக ஜிமினோட வாய்ஸ் தெரியும் இல்லையா. எல்லோரும் பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா ஜிமின் தான் இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படி ஒரு ஷாக் ஆகிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதில் பட் ஜங்கு பார்க்கவே இல்லை. மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டாரு, ஹேட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. வெள்ளி மேரிமி ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, இது பார் ஜிமின்னு சொல்லி பார்க்குறாங்க. நிறைய பேர் ஷூட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஜிமின் இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. வெள்ளி மேரிமி ஜங்குக்கா அப்படி சொல்லி அகன்னு கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பாருடாமா எல்லோரும் பார்க்குறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. நோ சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பாரு நான் இப்போ இந்த செகண்டை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கானே என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. பண்ணிக்கிறீங்களா ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைவாக வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அவ்வளோ ரிங் எடுத்துட்டு அப்படியே இருந்துச்சாங்க. நம்ம ஜிமின் ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. பண்ணிக்க மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பி சொல்லுறது ரிங் எடுத்து ஜிமினோட ஹேண்டில் போடுறாங்க. ஜிமின் நேட் பண்ணிட்டு ரிங் வாங்குறாங்க. இப்போ ஜங்கு கிட்ட ஜிமின் கேட்குறாங்க, நீங்களே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஜங்கு அதே மாதிரி நேட் பண்ணுறாங்க. வெளியே மேரிமே பார் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிட்டு அவரும் வந்து ரிங்கை அப்படியே ஜங்கோட ஹேண்டில் போடுறாங்க. 2 பேரும் ரிங்கை போட்டு இப்போ எல்லாருக்கும் முடியும் ஜிமின் போய்ட்டு ஜங்கோட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்து ஷூட் ஆகிட்டுருக்கு. எல்லா லைவ்லேயும் நம்ம ஜிமின் ஜங்கு கிஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு.
அவங்க நிறைய பேர் பார்த்து ஷாக் ஆகிட்றாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பிரேக் பண்ணுறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க, ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருந்து ஒரு கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பேர் பார்க்குறாங்க, பார் ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க, பார் ஜிமின் இவர் வந்து ஜான் ஜவுக்கு தானே, இது எப்படி சொல்லி பார்க்குறாங்க, எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. சில பேர் ரொம்ப ஹாப்பி அப்படியே ஷூட் பண்ணி எல்லா இடத்துக்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமினோட ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு, யாரும் ஜிமின் கால் பண்ண முடியாது. சேம் ஜவுக்கு அப்படி தான். இப்போது ஜவுக்கு பார்க்குறாங்க, என்ன நடக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, என்னோடய கிஃப்ட் எப்படி இருக்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, நான் எப்போ ஒன் டே உங்களை வந்து ஹஸ்பண்டாக இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒரு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிட்டு அப்படியே லைவ் போகிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க அந்த லைவில். ஹாய்டா சொல்லிடுறாங்க, சாரிடா நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க, ஹலோ ஆர்மிஸ் அப்படி சொல்கிறாங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் இன்ட்ரோ பண்ணுறேன் கிட்ட அவங்க சொல்லிட்டு நம்ம ஜிமில் ஜவுக்கு பக்கத்தில் க்ளோஸ் எடுத்துட்டு எஸ் மை ஹஸ்பண்ட் ஜான் ஜவுக்கு அப்படி காமிக்கிறாங்க. அங்கே ஆர்மிஸ் பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போல அப்படி இருக்குது. சில பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் இது உண்மையாக சொல்கிறாங்க, ஆமாம் இது உண்மை தான், இது ட்ரூ தான், இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நான் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் லைவ் வரேன், ஓகேவா, இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ண தோணுச்சு, ஹாப்பி நியூ இயர், அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் விஷ் பண்ணிவிடுங்க சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிடுறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் விஷயம் வந்துட்டுருக்கு. சில பேர் வந்து ஹெட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் பார்க்குறாங்க, என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிம்மில் அப்படி தூக்குற லிஃப்ட் பண்ணுறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, அது அப்படியே வந்து கேப்சர் ஆகிட்டு எல்லா இடத்துக்கும் ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஃபோட்டோஸ் அப்படியே அங்கங்கே ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இப்போ ஜங்கு ரொம்ப நேரம் தூக்கிட்டு வந்து காரில் உட்காருக்குறாங்க. இப்போ இந்த கார் மூவ் ஆகுது. ஜங்கு கேட்குறாங்க, என்ன பண்ணியிருக்க நீ, என்ன பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா, என்னடாமா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ண தோணுச்சு, ஒரு ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சவங்கக்கா. இந்த நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டாக உங்களை என்ஜாய் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஈவன் என்னோட கரியரை ஸ்பாயில் ஆனால் கூட சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, என்னோட கரியர் ஸ்பாயில் ஆகாது, ஏன்னா ட்ரூவாக லவ் பண்ணுறேன், என்னோட ஆர்மிஸ் விட்டு போக மாட்டாங்க, அவங்க என்னை எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, பாருங்கள் எனக்கு என்னோட கரியர் அப்புறம் என்னோட லவ் ரெண்டு ஈக்குவல் தான், எனக்கு எதையும் விட்டு கொடுக்க முடியாது, ரெண்டு இல்லாமல் வாழ முடியாது. 1 வீக் உங்ககிட்ட நான் சண்டை போட்டு பேசாமல் இருந்தது, அது எவ்வளோ ஹார்ட் ஆனிச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணீங்க, அவ்வளோ கால் பண்ணீங்க, நான் வேணும்னே இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு ஈகோ வந்துட்டு ரொம்ப என் கூட ஃபைட் பண்ணுது. அப்போ தான் தோணுச்சு, இப்போ நான் உங்களை ஹஸ்பண்ட்னு சொல்லியிருந்தா உங்களை பற்றி ரூமர்ஸ் வந்துருக்காதில்ல, இப்படிலாம் நான் ஹார்ட் ஆக மாட்டேதில்ல, நீங்களும் என்கிட்ட இவ்வளோ கெஞ்ச வேண்டியது இருக்காதில்ல. அதனால தான் நீங்கள் எவ்வளோ பேருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள், லவ் பண்ண டேலேருந்து என்னை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கேன் ஜவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஜவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுகிறேங்கப்பா சொல்லிட்டு ஜவுக்கு ஜிம்மில் அப்படி தூக்கி மனித வச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கே பாரு என்னோட குழந்த மாதிரி நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்களை அப்படி இன்ட்ரோ பண்ண ரொம்ப ஆசை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அப்பா அம்மா சொல்கிறாங்க, நான் அப்பா அம்மாட்ட சொல்லலை, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அவங்க சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இங்கே ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஏங்க என்ன பண்ணியிருக்க உங்கள் பையன் சொல்கிறாங்க. இங்கே பாருமா அது சொல்கிறாங்க, இல்லை இவன் இப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்ட்டு சொல்லவே இல்லை, அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏற்கனவே ஹேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அதுவும் அவர் ஐடலுங்க, இவன் எப்படி அந்த பையனை சொல்கிறாங்க தெரியல எனக்கு, எப்போ லவ் பண்ணியிருப்பான் எப்படின்னு எனக்கு தெரிய சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க அவங்க கம்பெனியில், ஒருவேளை அந்த ஒரு வாரத்தில் லவ்வா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இருக்க வாய்ப்பில் சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்தவனுக்கு அப்படி தெரியுது, ஒரு வாரத்தில் ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியுமா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ எப்படிங்க நடந்துச்சு சொல்கிறாங்க. சரி அவங்க கொரியா ஒரு கேட்டுக்கலாம் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இல்லை கொரியா ஒரு கேட்கலாம் சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமின் தாண்டா ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு இந்த டேட்டை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறாங்க. பார்த்தோம் ஹனிமூன் சூட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஜிமின், அவ்வளோ அழகாக இருக்குது, அது எல்லாமே ஒரு அவரே வந்துட்டு டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க, இதெல்லாம் இப்போ வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. பாரு எனக்கும் தான் வேணும், ஆனால் கொஞ்சம் யோசிக்கலாம், இப்போ நம்ம சுற்றி என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல, நீ பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கம்பெனியில் எதுவும் சொல்லியிருக்கேன்னு தெரியல, நீ பாட்டுக்கு இப்படி யோசிக்காமல் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி நான் யோசிக்காமல் பண்ணேன், என்னோட ஹஸ்பண்ட் என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணுவேன், உனக்காக எதனால நான் பண்ணுவேன், ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பண்ண சொல்கிறாங்க. நீ இப்போ எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணணும் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ உண்மையாக சொல்கிற ஜிமின் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க, சரி ஓகே ஜிமின் ஒன்று பண்ணாங்கன்னா யோசிக்காமல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லவ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கோட செஸ்ட்டில் ஜிமின் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கோட ஃபோன் அப்படி எங்காயிட்டு இருக்கு, நம்ம ஜிமினோட ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஜங்கோட ஃபோனுக்கு தான் அவங்க அப்பா அம்மா மாறி மாறி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜங்கு எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு. ஒரு பக்கம் ஜங்கோட சில இப்போ ஃப்ரெண்ட்ஸு கம்பெனி சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் வெஹிட் வரைக்கும் நம்ம ஜங்கு தான் கால் பண்ணுறாங்க.
ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் இப்போ மெதுவாக ஜிம்மு கிட்ட எழுந்துச்சி கொஞ்சம் தள்ளி வராங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. அது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிம்மினா சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஆர்மி சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் டேஸ்க்கு அவங்க அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க பேக் டூ. ஏன் ஐடலுக்குலாம் மேரேஜ் ஆகாதா? ஐடலாக ஹாப்பியாக இருக்கானவா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? என் சைடும் சரி, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஒய்ஃபோ எப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பிகட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. இந்த பக்கம் அந்த யங்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் எங்கேயுமே பிக் பண்ணவே இல்லை. நம்ம ஜிம்மினோட ஃபோன் எல்லாம் ஃபுல்லாகவே சுவிச் ஆஃபில் தான் இருக்குது. இப்போது நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அந்த மிஸ்டர் ஜியோனோட நம்பருக்கு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இப்போ ஜம் கடன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. நான் மிஸ்டர் ஜியோன் தான், நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை நான் கிம் நாம்ஜின் சொல்கிறாங்க. ஓகே சார் நான் சொல்லுங்கள் நாம்ஜின் யங் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜிம்மினோட ஒய்ஃப் தான், எங்களுக்கு மேரேஜ் ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஹீஸ் மை ஒய்ஃப், எல்லாமே எவ்ரிதிங் அவன் தான் சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்கிறதுக்கு அவன் என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. இல்லை அவன் ஏன் ஷேர் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் அவன் என்கிட்ட சொன்னான் நேற்று ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்சு அவனே பண்ணிட்டான், இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் பேச சொல்கிறார் கட் பண்ணிடுறாரு. இப்போ கிட்ட ஒரு பார்த்தா ஜிமின் அவ்வளோ டயர்டாக கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங் பார்க்குறாங்க. 1 டேயில் எல்லாத்தையும் மாற்றிட்டுல இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு பார்ச்சியோட ஹஸ்பண்ட் ஜான் சொல்லிட்டு. இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் எதுக்காக சொல்ல அந்த முடிவெடுத்தீங்க? என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு ஜிம் கிட்ட ரொம்ப க்யூட்டாக போய் கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிமின் ஜங் கூட என்ன ஸ்னகிள் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் ஜங் பார்க்குறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் நைட்டே க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. நேற்று நைட்டே முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. இல்லை எப்போ நியூ இயர் இருக்கிற சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் இப்போ எதனால் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு என்னோட ஹார்ட் சேவ் இருக்காங்களா நானா? ஆமாம் என்னோட ஹார்ட் சேவ்னு சொல்லும்போது ஜிமினுக்கு ஒரு ஜங்கு ரொம்ப ஷை ஆகுது. மற்றவங்க சொன்ன பரவாயில்ல நீயே சொல்லாமல் சொல்கிறாங்க, நான் ஏன் சொல்லக்கூடாது சொல்லி ஜிமின் சொல்ல கேட்குறாங்க. இல்லைடா என்னோட ஹஸ்பண்ட்ரா சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹார்ட் சிஇஓ அப்படி தான் அவங்க எல்லாருக்கும் பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஹார்ட் சிஇஓ ஹஸ்பண்டாக வச்சுக்கிட்டு அவங்க எல்லோரும் சைட் அடிக்கிற எல்லாரையும் அவங்க எல்லோரும் அவங்கள சைட் அடிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்கள பற்றி நிறைய ரூமர் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்க முடியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்னையும் நிறைய பேர் சைட்டில் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தெரியணும்ல நான் யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை விட்டு தள்ளி இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்போனாலும் வரலாம், போகலாம், கூட்டிகிட்டு போகலாம், அவங்க கூடவே இருக்கலாம். அதை விட்டு ரொம்ப சீக்கிரட்டாக எதுக்கு வச்சுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறாங்க. என்னோட சர்ப்ரைஸும் ஒரு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு அவர் டீப்பாக போய் கிஸ் பண்ணிருக்காரு. மார்னிங் ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஜிமின் இவ்வளோ போல்டாக நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்கலாம் ஞாபகம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போது அப்படின்னு பேக் டு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் போகலாம்டா. ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பாரு அம்மா இது என்ன கூட்டி வந்துங்க நீ போய் அட்டன் பண்ணி ஜிமின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஒரு மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்துருக்காங்க. அதுவும் பாரு எல்லாம் கேர்ள்ஸாக இருக்காங்க, பசங்க இருந்தால் கூட பேசலாம், யாரை தெரியும். இப்போ தான் நான் 12th முடித்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க, என்னென்ன மேரேஜுக்கெலாம் போக சொல்லியிருக்காங்க. சரி இப்போது அவங்க கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த அக்கா கூட ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோமா அம்மா தானே சொன்னாங்க சொல்லிட்டு ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சனை பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஒருத்தவங்களை வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிமின் திரும்புகிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. அங்கே என்ன புதுசாக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை இங்கே பசங்க நிற்கக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பசங்க நிற்கிறதுக்கு அங்கே ஒரு பிளேஸ் இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. இப்போது அங்கே திரும்பி பார்த்தா பசங்க ஒரு சைடு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா எனக்கு தெரியல பயந்துட்டேன் சொல்கிறாங்க. எதுக்கு பயம் சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பூனை குறுக்க ஓடுது. ஜிமின் பயந்து போய்ட்டு அப்படியே அந்த பசங்க விழுந்துடுறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஏன்னா அது அதனால டார்க்கு பூனை கருன்னு இருக்கும். அப்படியே அதை கிராஸ் பண்ணி பார்க்கும். ஜிமின் பயந்துட்டு போய் அந்த பசங்க விழுந்துட்டாங்க. இப்போ அந்த பசங்க பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு கார்டன் தான் விழுந்திருக்காங்க. ஒருத்தர் விழுந்திருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ சாரி கிஃப்ட்டுக்கு எதனா ஆயிருக்குமோ சொல்லிட்டு ஜிமின் அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் பார்க்குறாரு. இப்போ கீழே விழுந்திருக்க அந்த பசங்களை பற்றி ஜிமின் கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதுவும் அவர் மேலே படுத்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த பர்சன் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்ட பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பர்சனை பார்க்குறாங்க. அப்படியே உங்களோட ஹேண்டை ஜிம் மேலே இருக்கும் அப்படின்னு டைட்டாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அதை சொல்கிறாங்க. ஒரு பர்சன் கீழே விழுந்திருக்கேனே என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க சாரி எதனா சொல்லிட்டு தூக்கி விட்றியா சொல்லி கேட்குறாங்க. அதுவா கிஃப்ட்டு வந்துச்சு என்ன பண்ணுறது திரும்புவாங்க காசு வேறு இல்லை அம்மா இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல அந்த பர்சன் ரொம்ப க்யூட்டாக பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. காசு இல்லையா. ஆமாம் காசு இல்லை, நானே 12th முடிச்சிருக்கேன், இப்போ தான் இந்த மேரேஜுக்கு வர சொல்லிட்டாங்க, எனக்கு இங்கே யாருமே தெரியாது,
இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து வா ஜிமின்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு உங்கள் பேர் ஜிமின் அதுக்கு ஆமாம் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ நேரம் கேட்குறீங்களே உங்கள் பேர் என்ன சொல்லிட்டு அவர் மேலே படுத்துட்டு கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. உங்களுக்கு மேலே படுத்துருக்குது இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மேலே ஒருத்தவங்க இடிச்சு விழுந்தது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என் பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் அப்படின்னு பேரை கேட்டு டக்குனு எதிர்ச்சிடுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது நீங்கள் தானே இப்போ நியூவாக பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அங்கே இருக்க ஜங்குக் தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு உட்கார வச்சுக்கிற மடியில் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ பயப்படுறீ இவ்வளோ பயந்துட்டு இதுக்காக தனியாக மேரேஜுக்கு வந்தா சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறது நானும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறேன்டா கற்றுக்கணும்ல சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டி பையன் பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. குட்டி பையன் ஒன்றும் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஒரு ஐடல் ஆக போகிறேன் சொல்கிறாங்க. ஐடல் ஆமாம் சொல்கிறாங்க. ஐடலா என்ன எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க. நான் நல்லா சிங்கிங் பண்ணுவேன் அப்புறம் டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. டான்ஸ் சிங்கிங்கா சொல்கிறாங்க. எங்கன்னா ட்ரை பண்ணுறியா ஆடிஷன் போனேன். இது வரைக்கும் 2 ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டேன். 2 செக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அது கேட்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் உன்னை செக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஏதோ அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல என்னோடய வாய்ஸ் நல்லா சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகலை சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி எடுத்து ஃபேஸ் அப்படியே பாவமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஒரு டைம் ஒன்று கிடைக்கணுக்காக அப்படி விட்டுக்கூடாது சரியா. அகைன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒன் டே கிடைக்கும் சொல்கிறாங்க. அப்படியா கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இது வரைக்கும் என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாரும் பார்த்து இப்படி சொன்னதே ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு கூட சொல்கிறாங்க. அப்படியா ஓகே ஜங்குக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம எந்திரிக்கலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜிமினி எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜங்கு எந்திரிக்கிறாங்க. இப்போ அந்த கிஃப்ட் ஒன்று உடஞ்சிருக்கா இல்லை சொல்லிட்டு ஜிமினி கேட்குறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த மாதிரி யாரும் பேச பார்த்துருக்க மாட்டார். இங்கே பாரு உடஞ்சிருக்காது. உடஞ்சிருந்தாலும் அவங்க பிரிக்கிறப்ப தானே பார்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க எவ்வளோ ஆசையாக அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ உடஞ்சிதான் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. கிஃப்ட் உடஞ்சிதான் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ உன்னை உடையிலன்னு நினச்சி சொல்கிறாங்க. உடஞ்சிருக்கு பாரு அது கிளாஸில் பண்ணது உடஞ்சிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது காசு வேறு இல்லையா நான் எப்படி வேறு கிஃப்ட் வாங்குவேன் சொல்லி ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க வா என்ன டைம் இருக்குது சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு கிஃப்ட் ஷாப்பில் தான் போகிறாங்க. இதே மாதிரி ஒரு கிஃப்ட் பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு பார்க்குறாங்க. ஒரு கிஃப்ட் இருக்குது ஆனால் இது அதை விட பெருசாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்குக்கு அதுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் போலேயே சொல்கிறாங்க. பரவாயில்ல வாங்கிக்க சொல்கிறாங்க. ஆனால் எப்படி கொடுப்பேன் சொல்கிறாங்க. நான் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரு சொல்கிறாங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி கிஃப்ட்டை பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. நீங்கள் எதுவும் கிஃப்ட் கொடுக்கலையா சொல்கிறாங்க. இல்லை என்னோட அம்மா வாங்கியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தனியாக சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிற சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டைமில் போகணும் நீ மட்டும் இருந்துட்டு வா சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு தனியாக போய் கிஃப்ட் கொடுக்க ஒரு மாதிரி இருக்குது கூட வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அது பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் கூட போகிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஜங்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஜங்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான். ஜிம்னுக்கு வந்து கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்ஸு. இப்போது அந்த பொண்ணு கேட்குது ஜங்குக்கு நீ வந்திருக்கா சொல்கிறாங்க. ஆமாக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அக்கா ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. ஐயோ தேங்க்யூ நீ சொல்கிறாங்க. நீ இப்போ லூனா ஆண்டியோட பையன் தானே சாரிடா நான் உங்களை குட்டி வயசில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் இங்கே பாரு சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. ஓகே அக்கா சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவர் கீழே இறங்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. வா பிக்சர் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்னு பக்கத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து கீழே வராங்க. ரொம்ப தேங்க்யூ ஜங்குக்கு எனக்கு நர்வஸாக இருந்துச்சு. இப்போ நான் நிம்மதியாக வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்கவும் நான் நிம்மதியாக வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா பேசுறதுக்கு வேறு எதுவும் வச்சுட்டாங்க. பேசுறதுக்கா வேறு என்ன மறந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு மணி கொடுக்கணும்ல உங்கள் நம்பர் சரிங்களா மணி ரெடியானது கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சார் நம்பர் கொடுக்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. எத்தனை நாளில் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. போயிட்டு நான் அவனை ட்ராப் பண்ணவா இல்லை வேண்டாம் இங்கே பஸ் இருக்குது நான் போயிடுவேன் பாய் சொல்லிட்டு பஸ்ஸு காசு இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிடறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு பர்சன் மீட் பண்ணதே கிடையாது லைஃப்பில். இப்படி அழகாக பார்க்குறாங்க. உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குது. உனக்கு கண்டிப்பாக உன்ட்ட டேலண்ட் இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக நீ ஆடிஷனில் செலக்ட் ஆகணும் அவர் நினச்சிட்டு போயிட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் கொஞ்சம் டேஸ் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்காரு. ஸ்கூல் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் போகிறாரு. ஏன்னா ஜங்கு வந்து காசு கொடுக்கும் இல்லையா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் வராது. சென்று கொஞ்சம் மணி சேர்க்குறாரு. ஃபைனலாக ஒரு 2 மந்த் ஆயிருக்கு. ஜங்குக்கு ஸ்டில் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு டைம் கூட ஜிம்முக்கு கால் பண்ணவே இல்லை. ஃபைனலாக அன்றைக்கி தான் கால் வருது. அது நம்பரில் வருது. இப்போ ஜங்கு அட்டம்புறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் ஜங்கு சொல்கிறாங்க. நான் ஜங்கு தான் நீங்கள் சொல்கிறாங்க. அது வந்துட்டு நான் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு நல்லா தெரியும் பார்ச்சிமின் யார் சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. அது வந்துட்டு நீங்கள் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணிங்க உங்களுக்கு மணி கொடுக்கணும் எங்கே வரீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதுக்குள்ள டைம்லேயே சொல்கிறாங்க. பாருங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கணும் உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வேணால் வந்துட்டு கொடுத்துட்டு போகவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியா ஆஃபீஸ் வரைக்கும் வருவீங்களா சொல்கிறாங்க. வரேன் வந்துட்டு உங்களுடைய யாராவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை கொடுத்துட்டு போகவா ஜங்கு சட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சரி ஜங்கு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின்
ஜிம்னு கேட்க ஜங்கும் ஓகே கொடுத்துட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க ஜான் ஜங் கம்பெனினா எல்லாருக்கும் தெரியும், நம்ம போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அந்த மணி எடுத்துகிட்டு க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பையன்ட்டனால க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நீ போய் கொடுத்துடணும், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்னு நினச்சிட்டு வராங்க. ஃபைனலாக அவங்க வந்து பார்க்குறாங்க, ஒரு அக்கா ஒரு ரிசப்ஷனில் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன வேணும் சொல்கிறாங்க. இங்கே மிஸ்டர் ஜங்குக்கு இருக்காங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் ஜுவன் சார் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த மணி கொஞ்சம் கொடுத்துட முடியுமா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் ஏதாவது சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாதா, இல்லை நீங்களே போய் கொடுத்துருங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோர் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அப்படி சேர் டர்ன் பண்ணிட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஜிமின் போய்ட்டு மே கமின் சார் சொல்கிறாங்க. எஸ் கம்மிங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. போய்ட்டு அவங்களோட மணி சொல்கிறாங்க. டேபிள் வைங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேபிள் வச்சுட்டாங்க. என்னை பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி போகலான்னு பார்க்க ஜிமின் அது பர்சன் பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு தான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளோ டைமாக சொல்கிறாங்க. அது மணி ரெடி பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் மணியை பற்றி பேசல, உன்னை பற்றி பேசுகிறேன். என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளோ டைமா, என்னை பார்க்கணுன்னு தோணவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. போய் சொல்லாத உண்மையை சொல்லு, என்னை பார்க்கணுன்னு தோணல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குங்க பாருங்கள், நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நம்பர் 1 CEO, உங்களை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுற தப்பு, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை ரிட்டர்ன் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவ்வளோதானா, அதை தாண்டி எதுவும் சொல்கிறாங்க. அதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது என்னை பார்க்கணுன்னு தோணலையா, என்னை பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரீசன் கிடச்சி நீ வரலையா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு புரியல, என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினை கூட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே பாரு நான் ஒப்பனை கேட்குறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை லவ் பண்ண தோணு சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு CEO சொல்கிறாங்க. ஆமாம் நான் CEO தான், நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கு லவ்வில் வரும்ல சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண பையன், எனக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு சாதாரண பையனாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒன்றே ஒரு ஐடல் ஆவ, ஆனால் நீ ஐடலாக இருந்தால் நான் லவ் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது சரியா. எனக்கு இப்போ நான் ஒரு சாதாரண பார்க்குறேனே, இதை குட்டி பேண்ட்டு ஒரு குட்டி டிஷர்ட் போட்டிருக்கேன், இந்த பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் என்ன மேரேஜ் பண்ணிப்பானா சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மினை பார்த்து கேட்க ஜிம்னுக்கு ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. பாரு உன் லைஃப்பில் என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை அப்படியே நீ ஃபுல்ஃபில் பண்ண. ஓகே நீ வந்து ட்ரீமாக வந்துட்டு என்னெல்லாம் வச்சிருக்கோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது நான் வந்து உனக்கு வந்து பேக் போனாக இருப்பேன், மற்றபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னோட ஓன் டேலண்ட்டில் நீ வந்து சக்ஸஸ் ஆகணும், ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் உன் பேக் போனாக இருப்பேன் சரியா, நீ என்ன வேணாலும் ஆசை பண்ணு, நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை எப்போவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், என் கூட அட்லீஸ்ட் அதற்கு ஷேர் பண்ணுறியா, உன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணு, என்னோட கஷ்டத்தை உன்ட்ட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லிட்டு ஜம்க்கு ஜிம்மில் ஹேண்டில் பிடிச்சி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கார்ட்ஸ் கேட்க. ஆனால் நான் சொல்கிறாங்க நான் ஒரு ஐடல் ஆகாமல் போயிட்டே சொல்கிறாங்க. நீ ஐடல் ஆகினாலும் சரி ஆகட்டாலும் சரி, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக ஃப்யூச்சரில் ஒய்ஃபாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் முடியும், உன்னால் ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்கிறாங்க பாரு அப்படியே யோசிக்காத, கண்டிப்பாக முடியும், நீ ட்ரை பண்ண சரியா, உனக்கு டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் முடியும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க. அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீ உனக்கு எப்போ தோணுதோ இந்த ஜம்கிட்ட பேசலாம், ஜம்கிட்ட வந்து மனசோட பேசணும், இல்லை எதனா ஷேர் பண்ண தோணுதோ எந்த டைம் வேணும் கால் பண்ணு, என் நம்பர் இப்போ கொடுத்துருக்கானே இந்த நம்பர் எப்போவும் சேவ் பண்ணி வச்சுக்கோ, நீ எப்போ கால் பண்ண எடுப்பேன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நம்பர் இப்போ தான் உன்னோட எனக்கு தெரியும், நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நீ கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஓகே சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்குது. ஜிமின் ஒரு டைம் கூட ஜங்க் கூட கால் பண்ணதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினுக்கு ஒரு ஆடிஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஜிம்னுக்கு ரொம்ப அவசரம் இருக்குது, யாராவது கூட வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு தோன்றது ஜங்குக்கு தான். ஜங்குக்கிட்ட கேட்டு பார்ப்போமா, இது வரைக்கும் எதுக்கும் அவர்கிட்ட நான் கால் பண்ணதே இல்லை, அவர் சொன்னதுக்கப்புறம் கூட சேம் டைம் அவரால் என்ன மறக்க முடியல, ஏன்னா அவரோட ஃபேஸ் எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்ட்டாக யாரும் என்கிட்ட பேசுனது சொல்லிட்டு ஜிமினும் அட்டன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க, எங்கே வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிளேஸ் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அங்கே வராங்க, வந்து பார்க்குறாங்க. சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு கேட்குறாங்க, என் கூட இந்த கம்பெனிக்கு ஆடிஷன் போகிறேன் வர முடியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு 2 பேர் போகிறாங்க ஒரு கம்பெனிக்கு தான். அப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நான் இங்கே இருக்கவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த இடத்துல மாஸ்க் போட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. ஜிமின் மட்டும் தான் போய்ட்டு ஆடிஷன் கொடுக்குறாங்க. ஜிமின் ஆடிஷன் கொடுத்தோட ஜங்கு பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாரு. ஆனாலும் அவங்க அவர் ரிஜெக்ட் ஆகிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி டேஸ்டோட விளையாடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமினுக்கு டக்குன்னு அழுக வந்துட்டு நம்ம ஜங்கு பார்த்து ஓடி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படி சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழுறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க பாரு, இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் விஷயம் தானேங்க பாரு, நான் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்படி தான் நிறைய லாஸ் ஆனிச்சு, எங்கடா தப்பு பண்ணுறோம், எங்கே மிஸ் பண்ணுறோம் எனக்கு தோணும். அப்புறம் பார்த்தா எனக்கு இல்லை இன்னொரு சான்ஸ் இருக்கும் கிடைக்க சொல்லிட்டு நானே எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிப்பேன். எனக்கு கம்ஃபர்ட் பண்ண கூட யாரும் இல்லை, நானே தான் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் உனக்கு இருக்கேன்னா இது ஒரு விஷயம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், பெட்டராக கிடைக்கும். ஓகேவா, அழக்கூட சொல்கிறாங்க. ஜிமின் தேம்பிடுறாங்க. என்னால் ஐடலாக ஆக முடியாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஆக முடியும். ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா கூட ஒரு ட்ரீமோட இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு ஐடல் அவர் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஜங்கு,
நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, இதை மொபைலில் காமிக்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, இதை சொல்கிறாங்க, இது நீ டான்ஸ் பண்ணதை நான் உனக்கே தெரியாமல் ஷூட் பண்ணேன், சரி அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணியிருக்கா, இதை பாரு நீயே பாரு, இதில் உனக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அங்கே ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் இருக்கா, இது சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. என்னன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ பண்ண கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவங்க நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஃபோனில். எவ்ரிடே ஜிமின் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஜவுக்குமே இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு போக போக நல்லா மோட்டிவேட்டட் ஆகிடுது. கடைசியாக நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் செலக்டடாக நம்ம ஜிமினுக்கு வந்து ஆடிஷன் வர்றது பெஹிட்டில் தான். ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லி சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் வர முடியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், மீட்டிங் எனக்கு 11 o'clock தான், உனக்கு வந்துட்டு ஆடிஷன் வந்து 9 o'clock தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நான் வரேன் ஓகேவா, ஆடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக ஜங்குக்கு சொல்கிறாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். ஜங்குக்கு ஜிமின் கூட வராங்க, 2 பேர் வராங்க. ஜங்கு வந்து ரொம்ப நார்மல் ட்ரெஸ்ஸில் வருவாங்க, வரிசை கூட வர மாட்டாங்க. எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு வர மாதிரி தான் வருவாங்க. அது ஹேட் போட்டுப்பாங்க, மாஸ்க் போட்டுப்பாங்க, அப்படியே வந்து ஹைட் பண்ணிப்பாங்க. அது எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளோ அவங்க வெயிட்டிங் ரூம் கூட ஒரு ரொம்ப சின்ன ரூமாக கூட ரொம்ப நார்மலாக இருக்கும். அதுதான் ஜிமின் ஜங்கு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஜிம்மில் ரொம்ப நர்வஸ் இருக்காங்க. ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை முக்கியமாக முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முன்னு போய்ட்டு வந்து ஆடிஷன் கொடுக்குறாங்க. ஜிம்மில் ஆடிஷன் கொடுத்து கூட வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப டேஸ் ஆகுது. ஜிம்மிட்ட அவங்கள்ட்ட வந்து காலே வரல. ஜிம்மில் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஜங்குக்கா நிறைய பர்சன் ஒர்க் போவா சொல்லி கேட்குறாங்க. என்ன ஜிம்மின் பேசுகிற, நீ ஐடல் ஆகணும், வெயிட் பண்ணு, கண்டிப்பாக கால் வரும் சொல்கிறாங்க. எனக்கு வர மாதிரியே தெரியல சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப அழுறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஓகேவா வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்கு ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம்மின் ரொம்ப சேடாக போயிட்டு ஜங்கு ஷோரில் சாஞ்சிருக்காங்க. என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகும், ஏன் ஆகாது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மின் பார்க்குறாங்க, யாராக இருக்கும், அம்மாவாக இருப்பாங்களோ சொல்லி பார்க்குறாங்க. நீ அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா ஹலோ சொல்கிறாங்க, இது பெஹெட் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு கூட ஷாக் ஆகிடுது. ஜங்கு தான் பார்க்குறாங்க, பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் நினைக்கிறாங்க செக் பண்ணுவாங்க போல சொல்லி ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. டக்குனு ஃபோன் கட் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு இப்போ சொல்லி என்ன சொல்கிறாங்க. அவர் திரும்பி வகை அழுறாரு. எதுக்காக அழுற சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப தேம்பி அழுறாங்க. அங்கே பாரு செலக்ட் ஆகணும்னு தெரியும், அது எப்படி செலக்ட் ஆகும் போவேன், இவ்வளோ டேஸும் ஒரு பெஸ்ட்டு கம்பெனிக்காக தான் வந்துட்டு உன்னோட டேலண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க சரியா, அதனால தான் நீ மற்ற இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்க, இங்கே செலக்ட் ஆகிடு ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக அங்கே பாரு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்போது நான் சொல்கிறேன், நீ எதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாது, என்னை பற்றி நீ யோசிக்கக்கூடாது, உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோ ஓகேவா, போயிட்டு ஃபுல் டேலண்ட்டையும் அங்கே நீ காமிக்கணும், நீ யாருன்றதை நீ தான் ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க, எப்போதும் என் கூட எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ இல்லை எப்போவுமே இருப்போம் உங்க கூட சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ரொம்ப ஹாப்பியாக பெஹிட் வர அன்றைக்கி கூட ஜங்கு தான் ஜிம்மில் கூட வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போது இங்கே வந்துட்டு ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஜிம்முக்கு இப்போ தான் ஜங்க் மேலே லவ்வே ஃபீல் ஆகுது. ஏன்னா எவ்வளோ டேஸ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருந்திருப்பாரு கூட, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவரை சொல்லியிருப்பார். இப்போ டேஸஸ் போக போக ஜிம்மினுக்கு ஜங்க் மேலே லவ்வே வந்துடுது. ஜிம்மின் வந்துட்டு பெஹிட்டில் ஜாயின் பண்ணி 1 year ஆயிருக்கும். ஜங்கு ஜிம்மின் மீட் பண்ணி 1 year ஆயிருக்கும். அந்த 1 yearக்கு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி டேயில் தான் ஜிம்மின் ஜங்கு கூட கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் எப்படி இருந்தனோ அவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து ஜங்கு கூட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணி கணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். எப்போவுமே ஜிம்மின் வந்து ஜங்கு கூட கிட்ட தான் பேசுவாங்க, யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாரு ஜங்குவை பற்றி. அப்படி டேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் 2 years முடிஞ்சிச்சு. நம்ம 3rd year அந்த 2 years முடியும் போது ஜங்கு கேட்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை கேட்பேன், எனக்கு தருவியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் சொல்லுங்கள், என்ன வேணும் என்ன ஜங்குக்காக்க சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. மேரேஜா அப்படி ஜிம்மின் ஷாக் ஆகிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் உன்னோட கரியருக்கு எந்த ஸ்பாயிலும் பாதிப்பு வராது, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஜிம்மின், ஜஸ்ட் எனக்கு மேரேஜ் மட்டும் படிக்கிறியா, நீ நானும் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அது எப்படின்னா நீ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு கூட வச்சுக்கேன், நீ எப்போது போல் ஐடியலாக இருவேன், நான் ஒரு சிஓவாக இருப்பேன், ஆனால் எனக்கு நீ ஒய்ஃபாக இருக்கணும் ரொம்ப ஆசை, ஏன்னா என்னை விட்டு போயிடுவே சொல்கிறேன். ஜங்கு ஜிம்மின் பார்க்குறாங்க, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ எனக்கு ஒரே ஒரு டைம் எனக்காக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. ஒரே ஒரு சைன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஜிம்மின் ஜங்கு அதை மேரேஜ் பண்ணியிருப்பாரு, உங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாமல். இப்போ ப்ரெசன்ட்லி அப்படி பார்க்குறாங்க. எனக்காக நான் கேட்டது நீ ஒத்துக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. நான் இல்லை, நான் ஒரு ஐடல் ஆகிட்டேன், நான் அப்படி பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் நீ சொல்லியிருக்கலாம் நினச்சிருந்தா, ஆனால் நீ எப்போவுமே பழசு மறந்தே கிடையாது, எப்போவுமே சொல்லுவேன். அப்புறம் எவ்ரிடே நீ வந்துட்டு நீ ஒவ்வொரு கான்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஜங்கானி கான்சர்ட் நடக்க போகுது, நான் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு அது பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. நீ மற்றவங்களுக்கு ஐடியலாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஜிம்மின் எனக்கு விட்டு, ஆனால் என்னோட பியூரான ஒரு ஜிம்மின் தான் எனக்கு. ஆனால் என்னோட ஜிம்மின் எல்லோரும் லவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஜிம்மில் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஐடியலாக நினைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு, உனக்காக எல்லாமே நான் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, எவ்வளோ பண்ணுறேன் நான் ஹஸ்பண்டுக்காக, நான் என்ன பண்ணுவேன்ல, அதனால தானே இதை பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நாளைக்கு கொரியா போகிறோம், போனதுக்கப்புறம் எதாவது பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கு பேக் டு கொரியா வராங்க. எங்கள் ஜிம்மின் ஏர்போர்ட் வருது, எல்லாருக்கும் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க, சொல்லி அட்டாக்
லாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஜங்குக்கு எதுவும் கேட்கவே இல்லை. அவர் கோட்டுக்குள்ளேயே ஜிம்மினை வச்சு அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு காரில். இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு இன்டர்வியூ தான் நடக்குது ஜிம்முக்காக. அது பெஹிட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள், நான் ஒரு ஐடல் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கும் ஒரு பர்சன் வேணும்ல. உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு லவ்லி பர்சன் இருப்பாங்கல்ல, நீங்கள் அவங்க லவ் பண்ணுவீங்க தானே. ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு ஐடல் ஆர்மி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது ரொம்ப பியூரானது தான். அதை என்னன்னு சொல்ல மாட்டேன். எங்களோட ஹாப்பினஸ் நீங்கள், உங்களோட ஹாப்பினஸ் நாங்கள். நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ரீசன் நீங்கள் தான். ஆனால் அதை தாண்டி பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கும் லவ்லாம் வேணும்ல, கேர்லாம் வேணும்ல, எங்களோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்படி ஒரு லைஃப்பில் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் வேணா இப்போ அந்த பர்சன் நம்ம சூஸ் பண்ணணும்ல, அப்படி ஒரு பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன பார்ட் தெரியும், ஐடல் பார்ட் தெரியுது. வெறும் பார்ட் ஜிமினா, ஒரு சாதாரண ஒரு ஜிமினா வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக ஒரு பர்சனுக்கு தெரியும். அந்த பர்சன் என்னை லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நான் ஐடல் ஆக மாட்டேனா எதுவுமே தெரியாமல் என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட எது இல்லை, என்கிட்ட ப்ளஸ் மைனஸ் எதையும் பார்க்காம ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னை ட்ரூவாக லவ் பண்ணாங்க. அந்த ஒரு பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்னுடைய கரியர் லைஃப்பும் சரி, என்னுடைய லவ் லைஃப்பும் சரி எனக்கு ஈக்குவல் தான். சரியா, என்னோட லவ் லைஃப் எல்லாமே வாழ முடியாது, என்னோடய கரியர் லைஃப் எல்லாமே வாழ முடியாது, ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியே நிறைய பேர் கிளாப் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்படின்னா இது இன்டர்வியூ வந்துட்டு நான் எல்லாருக்கும் முன்னாடி எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதில் இப்போ ஓப்பன் இன்டர்வியூ மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறேங்க. என்னை பிடிச்சவங்க, என்ன பிலீவ் பண்ணுறவங்க, நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க என் கூட இருப்பீங்க. என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க என்னோட போகலாம். என்னை பற்றி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்லியா, ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க முடியாது, என்னுடைய ஐடல் கரியரையும் விட்டு கொடுக்க முடியாது, ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி தேங்க்யூ சொல்லிட்டு எழுந்து போயிடறாங்க. யாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. செம்ம ஹாப்பி. ஏன்னா இப்போ ஜிமின் வந்து இவ்வளோ போல்டாக பேசணும் யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜிமின் பேசிட்டு வெளில வர பார்த்தா நம்ம பெஹிட் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் பார்த்து முறைக்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, ஏன்டா நாங்கள் என்னடா பண்ணோம், ஏன்டா எங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு பர்சன் அவருக்கான கம்பெனிக்கு தான் எனக்கு போயிருக்கோம், எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹேங் சொல்கிறாங்க, ஏன்டா எங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. சாரி ஹேங், நான் அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்பிளைனாக நீ பண்ண வேணாம், ஓகேவா, எல்லாத்தையும் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு நின்றுருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, உன்னை எப்படி தனியாக அனுப்புவேன், அதான் நானும் வந்தேன் சொல்கிறாங்க. இங்கே அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் அப்படின்னா அன்றைக்கி நம்ம வந்ததுக்கு அன்றைக்கி நம்ம ஆட் ஷூட் பண்ணது உன்னோட ஓன் கம்பெனி தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம், அந்த கம்பெனி அவனோட ஓன் கம்பெனி தான் சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது என்னடா என்னோட ஜங்கோட கம்பெனி சொல்கிறாங்க. பாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் என்ன வேறு அதெல்லாம் கிடையாது, அது உன்னோட கம்பெனி தான் சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கு. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கு. ஏன்னா ஜிம்மில் அவ்வளோ நல்லா போய் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக சொல்கிறாங்க, ஃபைனலாக இந்த இயர் உன்னோட லைஃப் வந்துட்டு உன்னோட பார்ட்னர் கூட ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க, இனிமேல் பயப்படக்கூடாது, ஓகேவா, நாங்களும் கூட எங்கள் லவ் லைஃப் வரும்போது இப்போ இதே மாதிரி கரெக்டாக இன்ட்ரோ பண்ணிடுவோம் சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் ஜங்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. ஜிம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க, அப்பா அம்மா கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க உங்கள் ஃபேன்ஸாக சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்குக்கு என்னோடய ஃபேன்ஸ் ஒரு ட்ரூ ஃபேன்ஸ் எப்போதும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா, அது நீங்கள் அதை நினச்சி ஒர்க் பண்ணாதீங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இதுக்கு தலை இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் அழகாக இந்த ஒரு லைவ் வராரு. எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஜிமின், நீங்கள் யாரை பற்றி ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருங்க, நாங்கள் இருக்கோம் எப்போதும் உங்கள் ஆர்மிஸ் ட்ரூ ஆர்மிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா. நீங்கள் உங்கள் ஜங்கு கூட ஹாப்பியாக இருங்க, உங்களோட ஹஸ்பண்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஆர்மிஸ், லவ் யூ ஆர்மிஸ் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி பேக் வந்து நம்ம ஜிமின் லைவ் பண்ணிட்டு இருக்கா. ஜங்கு வந்து பேக் பண்ணுறாங்க. அந்த லைவ்ல எல்லாரும் பார்க்குறாங்க. பாவ் க்யூட் கப்பல் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எப்படி இருக்காங்க எங்கள் பேர் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் லைவ் பண்ணிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா ஹாப்பி தானே, ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்யூட்டா ஒருத்தர் பார்த்துட்டு லவ் யூ டூ சொல்கிறாங்க. இதோட ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் சொல்லிடுறேன், ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்டோரி எடுத்து வந்திருப்பேன். த்ரூட் வர முடியல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாய், டேக் கேர் டா.